வருமுன் காப்பதறிவது அப்படிங்கிறது பழமொழி. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு ஆங்கிலம் இது சொல்லுது. இது வேறு எதில் இல்லாட்டியுமே நம்மளுடைய உடல் மனநலத்தில் ரொம்பவே சொல்லலாம். இப்போது ஒருத்தர் டல்லாக இருக்காங்க, ஒரு சோக நிகழ்வு நடந்த பிறகு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, அதை அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மனசிதைவுக்கு காரணமாயிரும். அந்த மனசிதை உடல் நலத்தையும் பெருசாக பாதிக்க ஆரம்பிச்சிரும். அப்போ அதை முதல்ல நம்ம கவனித்து அவங்களுக்குரிய ஒரு கைடன்ஸோ ஒரு ஆலோசனையோ சொல்லி அவங்கள சரி செய்கிற வழியை பார்க்கணும். இதே மாதிரி தான் உடல் நலத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அந்த க்யூமுலேட்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்ந்து 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 அதிகமாகி தான் பெரிய பிரச்சனையாக வரும். இப்போ ஒரு பல் பிரச்சனையாக இருக்குன்னா அது வயிறுலேருந்து தொடங்கும். அப்போ அந்த வயிறையோ இல்லை கல்லீரல் பிரச்சனைகளையோ முதல்ல கவனிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாடி பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். அதனால் வருமுன் காப்பதே சிறந்தது. வந்த பிறகு நம்ம சிகிச்சை அது இதுன்னு ஓடுறது அவ்வளோ முழுமையான பலனை தராது.